அலரும் ஐடி ஊழியர்கள் டிசம்பருக்குள் 50,000 பேரை பணிநீக்கம் செய்யும் ஐடி நிறுவனங்கள். ஐடி துறைக்கு தற்போது மோசமான காலமாக மாறியுள்ளது. தொடர்ந்து ஊழியர்கள் பணிநீக்கங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டுக்குள் இந்தியாவில் மொத்தம் 50,000 ஐடி ஊழியர்கள் வரை பணிநீக்கம் செய்யப்படலாம் என திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐடி ஊழியர்களுக்கு இது நல்ல காலமாக இல்லை. ஏனென்றால் டிசிஎஸ், மைக்ரோசாஃப்ட், அசெஞ்சர் உள்ளிட்ட பல முன்னணி ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களை தொடர்ந்து பணிநீக்கம் செய்து வருகிறது. குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் டிசிஎஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2026ஆம் ஆண்டுக்குள் தனது பணியாளர்கள் 2% அதாவது 12,000 பேரை பணிநீக்கம் செய்வதாக அறிவித்தது. இப்போது டிசிஎஸ் பணிநீக்க நடவடிக்கையை தீவிரமாக தொடங்கியுள்ளது. அதேபோல பிற ஐடி நிறுவனங்களும் ஊழியர்களை கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைப்பதோடு மறுக்கும் ஊழியர்களை பணிநீக்கம் செய்து வருகின்றன. இதனால் ஹெச்ஆரிடமிருந்து போன் வந்தாலே ஐடி ஊழியர்கள் பயத்தில்தான் அட்டன் செய்து பேசி வருகின்றனர். இந்த நிலையில்தான் 2025ஆம் ஆண்டில் நம் நாட்டில் ஐடி துறையில் பணியாற்றும் ஊழியர்களில் 5,000 பேர் வரை பணிநீக்கத்தை எதிர்கொள்ளலாம் என கூறப்படுகிறது. அதாவது கடந்த 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுக்கிடையே 25,000 ஐடி ஊழியர்கள் பணிநீக்கத்துக்கு ஆளாகினர். இதனால் இந்த ஆண்டு அது 2 மடங்காக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் 50,000 ஐடி ஊழியர்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் பணியை இழக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ஏஐ வருகையாகும். ஏஐ வருகையால் ஐடி நிறுவனங்கள் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பி வருகிறது. இதில் அதிகபட்சமாக 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது.